இந்த முடக்குவாதம், மூட்டு வலி, அதுமாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய பெயின், நம்மளுடைய ஹார்ட் எல்லாத்தையுமே மைக்ரோ ஓவனில் வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி வச்சுருக்கிற மொபைல், அதே சிஸ்டம், நிறைய தண்ணி குடிக்கிறது கிடையாது, நல்லா சாப்பிட்றது கிடையாது, கால்சியமாக சாப்பிட்றது கிடையாது, கையில் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி அத்தனையுமே டேமேஜ் பண்ணுது நமக்கே தெரியாமல். இன்றைக்கி பர்கர், பீஸா இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எப்பயாவது அக்கேஷனலாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு முத்திரை இருக்குது. இந்த சூனிய முத்திரை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்படி வச்சுட்டுங்க. ரொம்ப சிம்பிள். 30+ இருக்கும் அத்தனை பேருக்குமே இடுப்பு வலி, கை கால் வலி, அதேமாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர், இதுமாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து அவங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. நல்லி எலும்போட உள்ள இருக்கக்கூடிய குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போனும் ஸ்ட்ராங் ஆகிடும். எள்ளு உருண்டை, எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சோன்னா ராகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்திங்கன்னா அதில் கால்சியம் இருக்கும். இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரைக்காரவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அழகாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக மத்தி மீன் மிஸ் பண்ணாதீங்க. மத்திங்கிறது வந்து மாதிரி அத்தனையும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்ட எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்திங்கனாலே போதும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முடக்குவாதம், மூட்டு வலி, அதுமாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய பெயின். தொட்டாலே சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. லைட்டாக அப்படி கை வைக்கிறேன். அந்த சின்ன பொண்ணு தான், ஆக்சுவலாக 18 வயசு தான். என்ன பண்ணுறேன், என்னால் தொட்டால் கூட பெயின் தாங்க முடியல அப்படின்னு. அந்த அளவுக்கு போனோடைய வீக்னஸ், பெயின் இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்குது. காரணம், கையில் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதோட ஃப்ரீக்வன்சி பிரெயினையும் சரி, அந்த தசை நார்கள், எலும்புகளை அத்தனையுமே டேமேஜ் பண்ணுது நமக்கே தெரியாமல். நம்மளே தெரியாமல் நம்மளுடைய பாடிஸ், அதே மாதிரி நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய ஹார்ட் எல்லாத்தையுமே மைக்ரோ ஓவனில் வச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி வச்சுருக்கிற மொபைல், அதே சிஸ்டம், நிறைய தண்ணி குடிக்கிறது கிடையாது, நல்லா சாப்பிட்றது கிடையாது, கால்சியமாக சாப்பிட்றது கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா உளுந்தங்களி, அந்த களி உருண்டை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த காலத்தில் அதை செய்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதே மாதிரி எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி எள்ளை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எள்ளு மாதிரி வேறு ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லை விட்டவன் எல்லையை தாண்டி விட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எள்ளுங்கிறது உணவுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், 30+, 30+ இருக்கும் அத்தனை பேருக்குமே இடுப்பு வலி, கை கால் வலி, அதேமாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர், இதுமாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வந்து அவங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. இதை எப்படி நம்ம மீட் அவுட் பண்ணி கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிளாக நம்ம இயற்கை உணவோடு கொண்டு போனாலே போதுமான விஷயந்தான். உடம்புக்கு தேவையானது, ஒரு பேட்டரிக்கு எப்படி நம்ம சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஆகுதோ அதேமாரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா போன் சார்ந்த மஜ்ஜை சார்ந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய குழம்பு, அது பேர் தான் சொல்லுவாங்க நல்லி எலும்போட உள்ள இருக்கக்கூடிய குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போனும் ஸ்ட்ராங் ஆகிடும். போன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா தேயாது. அதை வந்து அடித்து உடைச்சா மட்டும்தான் உடையும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா லைட்டாக கீழே விழுந்தாலே டக்குன்னு என்ன ஆகுது, பிசக்கிடுச்சு, கை வடிச்சிச்சு, நிறைய கட்டுக்கையோடு சுற்றுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வெளில வரதுக்கான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எள்ளை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன் இந்த எள்ளை சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அதான் எல்லை சாப்பிடாதவன் எல்லையை தாண்டி விடுவான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய எனர்ஜி சுத்தமாக போயிடும். வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவான காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எள்ளு உருண்டை, எள்ளு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ராகி கஞ்சி, காலையில் எழுந்திரிச்சோன்னா ராகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்திங்கன்னா அதில் கால்சியம் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நான்வெஜ்ஜில் பார்த்திங்கனாக்கா மத்தி மீன், இந்த மாதிரியான மீன் வெரைட்டிகளை நம்ம சாப்பிட்லாம். அதுமாதிரி கடம்பு சாப்பிட்லாம். இப்படி எல்லாமே சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா இயற்கை உணர்வோடு இன்றைக்கி வந்து பிரச்சனைகளில் நிறைய பேருக்கு முடக்குவாதம், அதாவது சரவாங்கிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கையை நீட்ட முடியல, இதெல்லாம் சேர்ந்து வாதமும் சேர்ந்துக்கிச்சுனாக்கா ரொம்ப பிரச்சனை. கேஸ்ட்ரிக்கும் லாக் ஆகி பிடிச்சிருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதேமாதிரி போனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடக்க முடியாது. ஸோ அது அவங்களோட இலக்கை அடைவதற்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை அவங்க வந்து அடைவாங்க. பிளேயர்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க தூக்கக்கூடிய மூட்டைகள், அதேமாரி பிரெயினில் இருக்கக்கூடிய ஒர்க் அவுட், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் சேர்ந்து அந்த எலும்பை உடைச்சி சுக்குநூறு ஆக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி தான் அது வந்து எல்லாமே இந்த காலத்தில் இருக்குது. ஸோ அது மாதிரி எள்ளை மிஸ் பண்ண வேண்டாம், ராகி கஞ்சி மிஸ் பண்ண வேண்டாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, அயன் சத்து நிறையா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியமும் சேர்ந்து கொள்ளும். ஸோ அதுமாதிரி ஒன்றோட ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம உணவுகளில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பர்கர், பீஸா இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எப்பயாவது அக்கேஷனலாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னா நிறைய பசங்களுக்கு அதுக்கு பழகிட்டாங்க. ஆனால் அதுவே வந்து ஃபுட்டாக எடுத்துக்கக்கூடாது. இப்போ சாப்பாட்டுக்கு ஒரு தொட்டுக்கு அந்த மாதிரி எப்பயாவது எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக கால்சியம் குறைபாடு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவாக இருக்கிறது.
அதையெல்லாம் தாண்டி பிரண்டை. இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரைக்காரவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அழகாக எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. பிரண்டை துவையல், பிரண்டை ஊறுகாய், பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா தோசையில் மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க, பெரியவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஒரு 30+ இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாவது பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா சித்தா ஆயுர்வேத கடைகள் எல்லாம் பிரண்டை டேப்லெட்டே கிடைக்கிது ஈஸியாக. காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி போஷாக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு டேட்ஸ், அதாவது கருப்பு எள்ளு மிஸ் பண்ணாதீங்க, கருப்பு டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்கும்பொழுது கால்சியம் ஃபிட் ஆகும்னு சொல்லும்போது காலையில் 2, மதியம் 2, ஈவினிங் 2, நைட் 2, இது மாதிரி வந்து பிரித்து எடுத்தாலும் இப்போ 10 டேட்ஸை ஒன்றா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதுமாதிரி பிரித்து சாப்பிடும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஒரு 10 எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, அப்படி ஸோ ஸ்கூல் போகிற பசங்கள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸில் காலையில் 2, அதுமாதிரி இன்டர்வல் டைமில், அப்புறம் மதியம், ஈவினிங், நைட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயம். வித்தின் 48 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பு கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். பிளேயர்ஸ்லாம் இந்த இதை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம். ஸோ முக்கியமாக ராகி முக்கியம். ராகி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பார்த்து பொறுக்கி காலையில் இந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இதுமாரி ஒன்று ஒன்றா ஒரே நாளில் நம்ம எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஒன்று ஒன்றா அழகாக எடுத்து வந்தீங்கனாலே போதுமான விஷயம். நல்லா ஃபிட் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. தூக்கத்துக்கும் கால்சியத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கண் இமைகளாக இருக்கட்டும், நரம்புகளாக இருக்கட்டும், நாடிகளாக இருக்கட்டும், நரம்பு சார்ந்த எலும்பு சார்ந்த சதை, அதெல்லாம் மஜ்ஜை, இதோட சேர்ந்த ஒரு குழம்பு தான் பார்த்திங்கன்னா உடம்பு. இதில் வந்து ஒன்று குறையாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கும். நம்ம இவ்வளோ தானே பண்ணுறோம், இது தானே பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சில பேர் சில உணவுகளை மிஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்னோட ஒன்று மெர்ஜான விஷயம். அதனால தான் டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, ராகி மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி நான்வெஜ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக மத்தி மீன் மிஸ் பண்ணாதீங்க. மத்திங்கிறது வந்து மாதிரி அத்தனையும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண் பார்வை ரொம்ப முக்கியம், எலும்பு முக்கியம், எலும்பு சார்ந்த மஜ்ஜை உடம்பு, இதான் உடம்பு. நீண்ட ஆயுளோடு அந்த காலத்துலலாம் மயில் குஸ்தி வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய எடுப்பாங்க. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, இந்த மாதிரி விஷயங்களை அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் துருவி போடுறது, ஏலக்காய் போட்டு கொடுக்கறது. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு பழகாமல் இருக்கும்போது டக்குன்னு அது வேணான்னு தான் சொல்லுவாங்க. பழைய காலத்து உணவுலாம் என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு. கோல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியே நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். பழக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அவங்க கேட்கும் போது உங்களால் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு முன்னாடி பெரியவங்க சாப்பிட்லையா, சாப்பிட வைக்கிறது தான் சிரமம். சாப்பிட வச்சிட்டிங்கனாக்கா அவங்க அழகாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதேமாதிரி சூப்பரான ஒரு ஜூஸ் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிளட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா நெல்லிக்காவும் மிளகும். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் அடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இல்லை என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாக்டராக பார்த்து நீங்கள் இதை மட்டும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னா கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னி சம்மந்தப்பட்ட எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இதை எடுத்திங்கனாலே போதும். இல்லை நான் நார்மலாக நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஜூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட் ஹெல்த்தையும் நல்லா பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி கால்சியம் நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம். அதேமாதிரி யோகா, எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான். உங்கள் இந்த ஹேண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கையை மடக்கி நம்ம ஃப்ரீயாக விடணும். அதேமாதிரி கையை தூக்கி காலாட்டு, இங்கே லாக் ஆகிடுச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு எப்படிங்கிறத நிறைய பேருக்கு காரணம் நான் கையில் வந்திருக்க மொபைல். அது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிங்கனாக்கா இந்த போனை நம்ம காப்பாற்றிக்கலாம், பிரெயினை காப்பாற்றிக்கலாம், அதே மாதிரி நரம்புகளை காப்பாற்றிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் யோகா, தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு முத்திரை இருக்குது, இந்த சூனிய முத்ரா அப்படிங்கிற விஷயந்தான். சூனிய முத்ரா வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்படி வச்சுட்டுங்க, ரொம்ப சிம்பிள். நடுவரில் பிடிச்சி லைட்டாக ஒரு ப்ரெஷர் அழகாக உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்கள். சூனிய முத்ரா அப்படிங்கிறது வந்து தூக்கத்துக்கு மட்டும் இல்லை, தூக்கத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது அனைத்தும் டாப் டு பாட்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடியது தான் இந்த சூனிய முத்ரா. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் அழகாக கூகுள் பண்ணி பாருங்கள். சூனிய முத்ரா என்ன பெனிஃபிட்ஸ்னா நான் சொல்றதை விட இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். சூனிய முத்ரா தூக்கத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஸோ ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான். கால்சியம் குறைபாடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம், இன்சோமேனியா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் பொழுது நல்லா தூக்கம் இருக்கும், நல்லா பசிக்கும், நல்ல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, குன்மம் பிரச்சனை இருக்காது. ஆக மொத்தத்தில் நீண்ட ஆயுளோடு இருக்கிற டிப்ஸ் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.